இந்த நாளின் வேத பாட தலைப்பு சீர்படுத்தும் தேவன். நம்முடைய தேவன் சீர் கொடுக்கிறார். சீர் கிட்டால் அதை மறுபடியும் திரும்ப சீர்படுத்துகிறார். எரேமியாவை குயவனுடைய சாலைக்கு போகும்படி அனுப்பினார். அங்கு போன பொழுது குயவன் மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருந்தான். அது அவன் கையிலே கெட்டு போனது. பின்பு திரும்பவும் அந்த மண்ணை அவன் மறுபடியும் பிசைந்து தனக்கு பிரியமானபடி அவன் மறுபடியும் வணைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போலத்தான் கிறிஸ்து இயேசு பிறக்கும்படியாக மனுக்குலத்திலே ஆதாமையும் அவன் சந்ததியிலே சேத்தையும் இவ்விதமாக நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா என்று பலவிதமான நபர்களை அவர் தெரிந்து கொண்டு பரிசுத்த சந்ததியை எழுப்பிக் கொண்டு வரும் பொழுது அவர்கள் திசை மாறி வழி மாறி நூலருந்த பட்டம் போல திசை மாறின கப்பலை போல அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சீர்படுத்தும் தேவன் எவ்விதமாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் இரண்டு பகுதியாக, இரண்டு ராஜ்யங்களாக பிரிந்து போனார்கள். வடராஜ்யத்திலே அவர்கள் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். தென் பகுதியிலே எருசலேமை கொண்டு வாழ்ந்த அந்த பகுதியிலே அவர்கள் யூதா என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த இரண்டு ராஜ்யங்களின் ராஜாக்களும் மக்களும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை இழந்தவர்களாக இந்த உலகத்தின் போக்கிலே அவர்கள் அடித்து செல்லப்பட்ட ஒரு காரியமாக இருந்த பொழுது அவர்களை பாபிலோன் சிறையிருப்பு கர்த்தர் அனுமதித்தார். 70 வருடங்கள் கடந்து போயிற்று. இப்பொழுது தேவன் அவர்களை சீர்படுத்த விரும்பினார். தேவனுடைய சுபாவம் என்ன? அவருடைய மிகப்பெரிய பண்பு அவர் அன்பான தேவன் என்பது உண்மைதான். அதே வேளையிலே அவர் நீதி செய்கிற தேவன் என்பதையும் நாம் மறுக்க முடியாது. இந்த அன்பின் கீழாக நாம் பலவிதமான காரியங்களை கொண்டு வரலாம். கிருபை, இரக்கம், மன்னிப்பு, தயவு, மனதுருக்கம், ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல் போன்ற காரியங்களை நாம் கொண்டு வரலாம். நீதி என்ற காரியத்திலே அது சிக்ஷை, நியாயம், தண்டனை என்றெல்லாம் சொல்லி நாம் சொல்லலாம். இந்த இரண்டு காரியங்களும் வேதாகமம் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அன்புள்ளவராய் இருந்தாலும் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிற அதே வேளையில அவர் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். இங்கு 70 வருட தண்டனை அங்கு யூதா மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. பின்பு தேவன் அவர் மேல் மனதுருகினார், இறங்கினார். எப்படி பெருவெள்ளம் வந்த பொழுது இனி நான் ஒருபோதும் ஜலப்பிரளயத்தில் அந்த பூமியை அழிப்பதில்லை என்று ஆண்டவர் தன் உள்ளத்தில் சொன்னாரோ அதே போல அவர் சீர்படுத்தும்படியாக கர்த்தர் யூத மக்களை நினைத்தருளினார். எபிரேயர் 12:6 விதமாய் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இதுதான் நீதியுள்ள தேவன். 2 காரியம் வருகிறது. அன்பு கூறுவதனால் சிட்சிக்கிறார், அவர் தண்டிப்பதனால் நியாயம் செய்கிறார். மன்னித்தால் தண்டனை வராது, தண்டித்தால் மன்னிப்பு வராது. ஆனால் மன்னிப்பும் தண்டனையும் நிறைவேறின ஒரே இடம் சிலுவை. சிலுவையிலே இயேசு தொங்கின பொழுது சொன்னார், இதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றார். அது நீதி, அது தண்டனை. அதே வேளையிலே மன்னிப்பு கேட்டார், அது அன்பு. அன்பும் நீதியும் சந்தித்த ஒரே இடம் சிலுவை. ஆகையினால் கிறிஸ்து நீதியுடையவராயிருக்கிறார், அதே வேளையில் அன்புடையவராயிருக்கிறார். அவர் அன்பு கூறுவதனால் சிட்சிக்கிறார், அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறபடியினால் தான் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். 70 வருட தண்டனைக்கு பிறகு அவர்கள் மேல் இறங்கி கர்த்தர் எஸ்ரா என்ற வேதபாரகன் ஆசாரியனை கொண்டு அந்த ஜனங்களை பரிசுத்த பண்ணும்படியாக, திரும்ப விழுந்த இடத்திலே திரும்ப அவர்களை நிலைநிறுத்தும்படியாக அந்த எஸ்ரா என்ற நபரை கொண்டு 1 நாளாகமும் 2 நாளாகமும் எஸ்ரா, நெகேமியா போன்ற புஸ்தகங்களை எழுதும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். அதன் விளைவாக நாம் ஏற்கனவே போன வாரத்திலே 1 நாளாகவும் 2 நாளாகவும் வாசித்து முடித்தோம், நிறைவு செய்தோம். இப்பொழுது எஸ்ரா என்ற புத்தகத்தை மட்டும் நாம் பார்க்க இருக்கிறோம். எஸ்ரா என்ற வார்த்தைக்கு கர்த்தர் உதவுகின்றார், காட் ஹெல்ப்ஸ் என்ற அர்த்தம். கர்த்தர் உதவுகின்றார். இன்றைக்கு நமக்கு துணை யார்? நமக்கு உதவி செய்வது யார்? நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே, எங்கள் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கர்த்தரையும் தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. காரணம், கர்த்தர் உதவி செய்கிறவராக துணையாக இருக்கிறார். ஆகையினால் கர்த்தர் உதவுகிறார் என்ற அந்த பொருள் கொண்ட பெயர் தான் எஸ்ரா என்ற அர்த்தம். இந்த எஸ்ராவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 15வது புஸ்தகம்.
நாம் பார்த்தபடி இஸ்ரேல் தேசம் இருக்கிறது, அதற்கு மேலே சீரியா என்ற தேசம் இருக்கிறது, அதற்கு வலதுபுறத்திலே கிழக்கு பகுதியிலே அசிரியா என்ற தேசம், அதற்கு கீழாக வடகிழக்கிலே தென்கிழக்கிலே மேதிய பெர்சிய வல்லரசுகள் எல்லாம் காணப்படுகின்றன. பின்பு பாபிலோன் வல்லரசு காணப்படுகிறது. இந்த வல்லரசுகளை குறித்து ஒரு அறிவு இருந்தால்தான் நாம் இந்த அரசர்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலே பெர்சிய தேசத்தை, பாரசீக தேசத்தை, ஈரான் தேசத்தை சேர்ந்த கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை குறித்தும் அர்த்தசஸ்டா என்ற ராஜாவை குறித்தும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதுபோக தரியு என்ற ராஜாவையும் குறித்து நாம் யோசிக்கிறோம். இந்த 3 ராஜாக்களும் மேதிய பெர்சிய வல்லரசுகளை ஆண்ட ராஜாக்கள். இவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாக்களை நியமிக்கிறார், அதிகாரங்களை அவர் கொடுக்கிறார். அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்புக்கு இஸ்ரவேலை நிர்வகிக்கும் அதிகாரம் கர்த்தர் கொடுத்தார். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேலை அங்கு பாபிலோன் தேசத்தில் அதிகாரியாக வைத்தார். இங்கு பெர்சிய பேரரசன் கோரேஸ் என்ற ஒரு அருமையான மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏசாயா 45 முதல் வசனத்துல கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சி இடுகிறார். அது மட்டுமல்ல, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன் என்று அந்த கோரேஸ் ராஜாவை குறித்து கர்த்தர் சாட்சியிடுகிறார். ஏன் இந்த ராஜாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால், அடிமைத்தனத்திலே பாபிலோனிலே சிறைப்பட்டு போன அந்த மக்களை விடுவிக்க பாபிலோனை வென்றெடுத்து ஆண்டு கொண்டிருந்த அந்த கோரேசுடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புகிறார். ராஜாக்களுடைய இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற தேவன் நம்முடைய தேவன். ஏசாயா 45:5 சொல்கிறார், நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்பதை என்று என்னை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை என்று அவனுக்கு அறிவிக்கிறார். அவன் தெரிந்து கொள்கிறான், கோரேஸ் இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன், வானத்திலும் பூமியிலும் அவரே கர்த்தர், அவரே தேவன், அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை என்பதை அவன் அறியும்படியாக கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். அவனிடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 45:12 வசனம், நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். கோரேஸ் புரிந்து கொள்கிறான், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன், சர்வ சிருஷ்டிக்கும் அதிபதி தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே உணர்ந்து கொள்கிறான். ஏசாயா 45:13 வேதம் சொல்லுகிறது, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் நான் செவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார் என்று கோரேசை குறித்து கர்த்தர் வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். ஏசாயா மூலமா தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. ஏசாயா 45:17 விதமாய் சொல்கிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான், நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். 45:23 ஏசாயா, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். ஏசாயா 44:28 கர்த்தர் கோரேசை குறித்து சொல்கிறார், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்விதமாக கோரேஸ் என்ற ராஜாவுடைய இருதயத்தை அவர் திருப்பினார். இதன் விளைவாக கோரேஸ் ராஜா ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை என்னவென்றால், தாவீதுடைய வம்சத்திலே வந்த செருபாபேல் என்ற அந்த அதிபதியின் தலைமையின் கீழ் பிரபுக்கள், ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் மேன்மையான மக்கள், அவர்கள் யாவரும் கிட்டத்தட்ட 50,000 பேர் எருசலேமை நோக்கி அனுப்பப்பட்டார்கள். அசீரியர் படையெடுத்து இஸ்ரவேலை துவம்சம் செய்த காலத்திலே எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் சிந்திப்போம். எரேமியா 25:11 சிறையிருக்கிற போது இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும், இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள் என்று ஏற்கனவே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்.
சிறையிருப்பில் விடுதலை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 29:14 நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயாவை கொண்டும் எரேமியாவை கொண்டும் கர்த்தர் சொன்ன வார்த்தை இங்கு நிறைவேறுகிறது. எரேமியா வாழ்ந்த காலத்தில் 5 வித ராஜாக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் யூத ராஜாக்கள். யோசியா, யோவகாஸ், யோயாக்கிம், யோயாக்கின், சிதேக்கியா என்ற 5 யூத ராஜாக்கள் இருந்தார்கள். அப்பொழுது இந்த வசனங்கள் திருவுளமும் பெறப்பட்டன. எஸ்ரா 1 அதிகாரத்தை குறித்து நாம் இப்பொழுது சிந்திப்போம். எரேமியா சொன்ன மேற்கண்ட வார்த்தைகள் இங்கு நிறைவேறுகிறது. பெர்சிய ராஜா கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவினபடினால் யூதாவின் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி தனக்கு கட்டளையிட்டதையும் அவருடைய ஜனங்கள் எருசலேமுக்கு போய் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன் என்றும் மீந்திருக்கிறவர்கள் ஆலயம் கட்டுவதற்கான காணிக்கை, பொன், வெள்ளி, மிருக ஜீவன்கள் ஆகியவற்றை கொடுத்து உதவும்படி பெர்சியாவின் ராஜா கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி விளம்பரம் பண்ணுவித்தான். யூத தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் இதன் விளைவாக எருசலேமை நோக்கி அவர்கள் கிளம்பும்படியாக எழும்புகிறார்கள். அந்த வேளையிலே நேபுகாத்நேச்சார் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த அனைத்து பொன், வெள்ளி மற்றும் உபகரணங்களை அவன் திரும்ப அவையில எடுத்து நீங்கள் எருசலேமுக்கு கொண்டு போங்கள் என்று கோரேஸ் ராஜா கொடுத்து அனுப்புகிறான். தானியேல் 9:2 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மீதிய குல அகஸ்வேருவின் மகன் தரியு கல்தேயர் ராஜாவாக ஆண்ட முதல் வருடத்திலே தானியேல் சொல்கிறான், தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கிடைப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை மேற்கண்ட புத்தகங்களின் வழியாக அறிந்து கொண்டேன் என்று அவன் எழுதியிருக்கிறான். இவ்விதமாக அவர்கள் புறப்படுகிற காலம் வந்த பொழுது யூதாவின் அதிபதி சேஸ்பாத்சார் வசம் பொக்கிஷக்காரன் மித்திரோத் காரியங்களை அவன் கொடுத்து செருபாபேல் தலைமையின் கீழ் அனுப்பி வைக்கிறான். கிட்டத்தட்ட 2ஆம் அதிகாரத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்னான 537 வருடத்திலே 42,360 இஸ்ரவேலரோடு 7,337 வேலைக்காரரோடு 200 பாடகரோடு ஆக மொத்தம் 50,000 பேருடன் எருசலேம் ஜெருபாபேல் தலைமையின் கீழ் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். தங்கள் பட்டணங்கள் அவர்கள் குடியேற்றப்படுகிறார்கள். இவ்விதமாக செருபாபேல் அவர்களை வழிநடத்தி வருகிறான். 2 அதிகாரங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே செருபாபேல் அவன் தாவீது வம்சத்திலே வந்தவன். யோசியா ராஜாவின் 2ஆம் குமாரன் யோயாக்கீம், அவனுடைய குமாரன் எக்கோனியாவின் குமாரன் பெதாயாவுக்கு உடன் சகோதரன் செலாத்தியல். அந்த செலாத்தியலின் குமாரன் தான் செருபாபேல். இவன் ராஜவம்சத்திலே வந்த ஒரு மகன். ஆகையினால் அந்த பொலிட்டிக்கல் லீடராக, ஒரு அரசு சார்ந்த தலைவனாக அவன் முதலாவது ஒரு குரூப்பாக அவர்கள் வருகிறார்கள். இங்கு இவர்கள் வந்தவுடனே எருசலேமிலே அவர்கள் பலிபீடம் கட்டும்படியாக செருபாபேல் ஆசாரியன் யெசுவாவை வேண்டிக் கொள்கிறான். யெசுவா, யோசுவா, இயேசு எல்லாவற்றுக்கும் ரட்சகர் என்ற அர்த்தம். அந்த ஆசாரியன் யெசுவா அவன் சகோதர ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கள் எழும்பி சர்வாங்க நியாய பிரமாணத்தின்படி பலிபீடத்தை அவர்கள் உண்டாக்கி சர்வாங்க தகனபடி கட்டினார்கள். அதன் விளைவாக அங்கு கர்த்தரை தொழுது கொள்ளத் தொடங்கினார்கள். இந்த பலிபீடம் கட்டுவது என்பது நோவா காலத்தில் நடந்தது. ஜலப்பிள்ளை முடிந்தவுடனே நோவா அவன் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலியிட்டான். அந்த வாசனை கர்த்தர் சுகந்த வாசனையாய் நுகர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அதுபோல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா என்பவர்கள் பலிபீடம் கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். காட்ஸ் இன்டர்வென்ஷன் என்பார்கள். கர்த்தருடைய ஈடுபாடு, தலையீடு என்பது இந்த பலிபீடத்தில் அவர் பலி செலுத்தினுடன் வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன பலி செலுத்த போகிறோம்? நாம் பலி செலுத்த வேண்டிய பலி ஏதாவது இருக்கிறதா என்றால், கிறிஸ்து முடிந்தது என்று சிலுவையிலே பலியை நிறைவேற்றி முடித்தார். இனி செலுத்தத்தக்க பலி என்ன பலி? நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
என்று ரோமர் 12:1 பவுல் வேண்டிக் கொள்கிறார். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்கிறார். ஜீவ பலி, நாம் கொடுக்கிற பலி அக்கினியினால் தகனித்து போய்விடப்படுவது அல்ல, அல்லது அது பான பலியாக ஊற்றப்படுவதும் அல்ல. இது ஜீவ பலியாக எப்பொழுதும் நம்முடைய சரீரத்தில் ஒரு போராட்டங்களோடு, கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற நிலையோடு, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று இந்த அறையப்பட்ட நிலையிலே வாழ்கிற ஒரு பலிதான் ஜீவ பலி. அந்த பலியாக நான் உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் என்ற பெர்க்மன் ஐயா பாடுவதை போல நாம் சரீரங்களை, அவருக்கு பிரியமான சரீரங்களை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இவ்விதமாக அவர்கள் பலிபீடத்தை கட்டி பலியிட்ட பின்பு கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் ஆனால் போடப்படவே இல்லை. கல்தச்சருக்கு வேண்டிய பணத்தையும் மரம் கொண்டு வர சீதோனியர் தீரியருக்கு போஜனமான எண்ணெய் இவர்களை கொடுத்து சவதரிக்க தொடங்குகிறார்கள். 20 வயதிற்கு மேற்பட்ட லேவியர்கள் ஆலய வேலைகளை நடத்த தொடங்குகிறார்கள். வேலை செய்கிற நிர்வாகம் என்ன யெசுவா அவன் குமாரர் பொறுப்பேற்கிறார்கள். அஸ்திவாரம் போடும் வேலை வந்த பொழுது பூரிகை ஊத ஆசாரியரும் தாளம் கொட்ட ஆசாபின் குமாராகிய லேவியரும் நிறுத்தப்பட்டார்கள். அப்பொழுது அஸ்திவாரம் போட தொடங்கினவுடனே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எல்லாரும் பாடினார்கள். அஸ்திவாரம் போடப்படுகையில் அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், முதியோர் அழுதார்கள். காரணம், அவர்கள் சாலமோனின் ஆலயத்தை பார்த்தவர்கள். இப்பொழுதோ அதனுடைய நிலையை பார்த்து அவர்கள் மனமுடைந்து அழுகிறார்கள். ஆனால் சாலமோனுடைய ஆலயத்தை காணாதவர்கள் சந்தோஷத்தால் ஆர்ப்பரிக்கிறார்கள். 1 பேதுரு 2:4-5 ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவினிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாய் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று அருமையாக பேதுரு எழுதியிருக்கிறார். அன்றைக்கு திரும்ப ஆலயம் கட்டப்படுவதற்கு அவர்கள் அஸ்திபாரம் போட வேண்டிய நிலை வந்தது. அதை நிறைவேற்றின பொழுது ஒருபுறம் சந்தோஷம், மறுபுறம் சங்கடமான அழுகை. இதன் நடுவிலே அவர்கள் அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிற, திரும்ப கட்டுகிற பணியிலே ஈடுபட தொடங்கினார்கள். அதிகாரம் 4 என்ன பார்க்கிறோம்? சிறையிருப்பில் இராமல் அங்கே சிலர் தங்கிவிட்டார்கள். அவர்கள் அங்கிருந்த மக்களோடு கலந்தவர்களாக, அவர்கள் சமாரியர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் சத்துருக்களாக இந்த திரும்பி வந்த மக்களுக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். அபத்தமாக்கும் எதிரிகளின் ஆலோசனை என்னவென்றால், இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே இருந்த அந்த சமாரியர்கள், நாங்களும் ஆலயம் கட்ட உடன் வருகிறோம், உதவி செய்கிறோம் என்று சொன்ன பொழுது செருபாபேலும் யெசுவாவும் அதை மறுத்து விட்டார்கள். உங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்றார்கள். தாவீது ஆலயம் கட்ட விரும்பினார். தாவீது ஆலயம் கட்ட விரும்பினாலும் கர்த்தர் அதை மறுத்தார். இங்கு சமாரியர்கள் ஆலயம் கட்ட முன்வந்த பொழுது அவர்கள் மறுக்கப்பட்டார்கள். இந்த வேளையிலே ஆலயம் புதுப்பிக்கும் பணி நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தடைகளும் வருகிறது. எதிரிகள் தடை பண்ண முன் வருகிறார்கள். தடை பண்ணுகிறவன் சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா நற்காரியங்களும் நடக்கும் பொழுது ஒரு தடை வரத்தான் செய்யும். கிமு 537 சிறையிருப்பினர் முதலாவது செருபாபேல் தலைமையில் வருகிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன்னான 458 வருஷத்திலே இஸ்ரா தலைமையில் இன்னொரு குழுவினர் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 80 முதல் 90 வருடம் கடந்த பின்பு லேவியர் வருகிறார்கள்.
ஆலயம் இந்த வேளையிலே தொடங்கப்பட்ட பின்பு அதை தடைபட்டிருக்கிறது. அங்கிருக்கிற தேசாதிபதிகள், பெர்சிய ராஜாவினால் நியமிக்கப்பட்ட தேசாதிபதிகள் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். என்ன கடிதம்? ஆலயம் கட்டவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆனால் இவர்கள் ஏற்கனவே தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள். இவர்கள் வரி கொடுக்க மாட்டார்கள், தீர்வை செலுத்த மாட்டார்கள், இவர்கள் கலக ஜாதியினர் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். இதற்கு மாறுத்தரமாக மறு உத்தரவு பிறக்கும் வரை அந்த வேலையை நிறுத்த அங்கிருந்த தேசாதிபதி கட்டளையிடுகிறான். பெர்சிய ராஜா தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் மட்டும் அது நிறுத்தப்பட்டிருந்தது. கோரேசனுடைய ஆயுசு நாட்கள் நிறைவேறி முடிந்தது. இப்பொழுது தரியு ராஜா வந்தாயிற்று. ஆனால் 2ஆம் வருடம் வரைக்கும் இந்த கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. அதிகாரம் 5 என்ன வாசிக்கிறோம்? ஆகாய் சகரியா தீர்க்கதரிசிகள் ஆலயம் கட்ட தீவிரிக்க தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். வேலை நின்று போயிருந்தது. அப்பொழுது கர்த்தர் ஆகாய் சகரியா 2 தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து ஆலயம் கட்டுவதற்கு உற்சாகப்படுத்தினார்கள். இதனால் திடன் கொண்ட செருபாபேலும் ஆசாரியன் யெசுவாவும் எழும்பி ஆலயம் கட்ட தொடங்கினார்கள். பெர்சிய ஆளுநரும் யூதருக்கு தேசாதிபதியுமான தத்னாயும் அவனது கூட்டாளி சேத்தார் பஸ்னாயும் இணைந்து தரியு ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். கடந்த கால வரலாறு, கோரேஸ் கட்டளையிட்ட விதம், அது உண்மையா அல்லது பொய்யா என்பதை உறுதிப்படுத்த, ஆலய கட்டுமான பணியினை தடை செய்வது குறித்து நாங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் என்ன நடக்கிறது? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன் செல்கிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று மீகா 2:13 சொன்னபடி தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த கடிதம் அங்கு பெர்சிய ராஜா தரியுவிடம் போய் சேர்ந்த பொழுது பெர்சிய ராஜா அவர் கட்டளையிடுகிறார். அவர் சொன்னபடி பாபிலோன் கஜானாவிலே ஆவண காப்பகத்திலே கோரேஸ் ராஜா எழுதின அந்த சுருள் எடுக்கப்படுகிறது. அதை தரியு ராஜா வாசிக்கிறார். வாசித்த பின்பு அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், யூத தேசாதிபதி தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்கள் உங்கள் வகைரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்ட கடவர்கள். அந்த மனிதருக்கு தடை உண்டாக்காதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளம் காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சை ரசம், எண்ணெய் முதலானவைகள் தினம் தினம் அவர்கள் சொற்படி தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்கப்பட கிடவது. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்தர வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக்கப்படவும் கடவுது. ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டப் போகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க பண்ணின தேவன் நிர்மூலமாக்க கடவர். தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட கடவது என்று எழுதி அனுப்பினார். கோரேஸ் அனுப்பின அந்த ஆணை இங்கு அறியாத ஜனங்களால் மீறப்படுகிறது. ஆனால் இது அறுதியிடப்படும்படி இப்பொழுது தரியு ராஜாவால அந்த காரியம் மேற்கொண்டு தொடரும்படியாக கட்டளையிடப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய சித்தத்தை செய்ய நாம் முன் செல்லும் பொழுது எல்லாம் சரியா இருக்குன்னு யோசிக்கும், திடீர் என்ற ஒரு தடை, திடீர் என்ற ஒரு தேக்கம், திடீர் என்ற ஒரு தாமதம், திடீர் என்ற ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அந்த காரியம் சரியாகிவிடும். அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். அவர்கள்
சில வருடங்கள் காத்திருக்க வேண்டி வந்தது. வேலையை தொடராதபடிக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். இப்பொழுது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்படியே யூதரின் மூப்பர்கள் தேவாலயத்தை கட்டினார்கள். ஆகாய், சகரியா தீர்க்கதரிசிகள் சொல்லிக்கொண்டே வந்தபடியினால் அவர்கள் காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஷ், தரியு, அர்த்தசஸ்தா கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகி தரியு அரசாலும் 6ஆம் வருடம் அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. 2ஆம் வருடத்திலே காரியங்கள் நடைபெற்றதானால் 6ஆம் வருடத்தில் அது முடிந்தது. கிமு 516 அந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு முடிந்தது. பின்பு இப்பொழுது ஆலய பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டிய வேலை. ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பில் மீண்டு வந்தோரும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். காளைகள், ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்பட்டன. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த பஸ்காவை இப்பொழுது ஆசரிக்கிறார்கள் முதன்மையாக. இதன் விளைவாக ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்கிறார்கள், லேவியர்கள் சுத்திகரித்துக் கொள்கிறார்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஒரு நாள் சந்தோஷமாக அவர்கள் 7 நாளாக ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கினார். அசீரிய ராஜாவின் இருதயம் அவர்கள் பட்சம் சார்ந்திருக்க பண்ணும்படி செய்தார். கிட்டத்தட்ட 80 முதல் 90 வருடங்கள் நிறைவுற்றது. செருபாபேல் வாயிலாக 50,000 பேர் வந்த அந்த வருடங்கள் இப்பொழுது நிறைவுற்று எஸ்ரா ஆசாரியன், வேதபாரகன் எஸ்ரா இப்பொழுது 2வது டீம் வருகிற காலம். 3வது டீம் நெகேமியா, அந்த டீம் அடுத்து பின்பு வருகிறார்கள். அது அடுத்த புத்தகத்திலே காண்போம். இப்பொழுது எஸ்ரா லேவியன், அவன் ஆசாரியனாக, அவன் வேதபாரகனாக அவன் எருசலேமுக்கு வருகிறான். கிட்டத்தட்ட அவனுடன் மிக குறைவான எண்ணிக்கையுடைய லேவியர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். 1500 முதல் 2000 எண்ணிக்கையுள்ள லேவியர்கள் உடன் வருகிறார்கள். காரணம், இவர்கள்தான் நியாயப்பிரமாணத்தை போதிக்கவும் நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கவும், எவ்விதமாக ஆராதனை செய்ய வேண்டும், எவ்விதமாய் தேவனுக்கு பயந்த வாழ்க்கை வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர்கள். இன்றைக்கு நாம் திருச்சபையிலே போய் நாம் கற்றுக்கொள்வதைப் போல இங்கு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு தலைவராக எஸ்ரா வருகிறார். செருபாபேல் அரசியல் தலைவர், எஸ்ரா ஆவிக்குரிய காரியங்களிலே தலைவர். 2வது டீம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு வருகிறார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஸ்தா அரசாளுகிற காலத்திலே எஸ்ரா பாபிலோனிலிருந்து வருகிறான். இப்பொழுது தரியு காலங்கள் முடிந்து விட்டது, கோரேஸ் காலங்கள் முடிந்து விட்டது. அடுத்த ராஜா அவன் அர்த்தசஸ்தா. இந்த ராஜா கிமு 464 முதல் 423 காலங்களிலே அரசாட்சி செய்த ஒரு ராஜா. இந்த ராஜா திருச்சபை கட்டி முடிக்கப்பட்ட பின்பு, தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அதனுடைய நியமங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராஜாவுடைய இருதயத்தை ஏவினபடியினால் எஸ்ராவின் தலைமையிலே லேவியர்கள், வேதபாரகர்கள் கடந்து வருகிறார்கள். தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் எஸ்ராமில் இருந்தபடியினால் அவன் எருசலேமுக்கு வருகிறான். அதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்டவனாக தன்னை ஆயத்தப்படுத்தினான் என்றால், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். மனிதனுடைய முதலாவது உருவாக்கப்படுகிற அவயவம் இருதயம் என்கிறார். இருதயத்தை கர்த்தர் காண்கிறார். அந்த இருதயத்தை எஸ்ரா பக்குவப்படுத்தி இருந்தான். எப்படியாக? கர்த்தருடைய வேதத்தை அவன் ஆராய்ந்து பார்த்தான். ஆராய்ந்து பார்த்ததை அவன் செய்தான், கை கொண்டான், கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததை, செய்ததை, கற்றதை அவன் கற்றுக் கொடுத்தான். 3 காரியங்கள். அவன் ஆராய்ந்தான், அதன்படி செய்தான், 3வது கற்றுக் கொடுத்தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்து அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதிலே ஒரு காரியம் பிழையானாலும் அது பிரயோஜனம் இல்லை. வேதத்தை மட்டும் அறிந்து அதன்படி செய்யாமல் கற்றுக் கொடுத்தால் அது வீணாய் போய்விடும். அன்னை தெரசா அவரிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஏன் பிரசங்கம் செய்வதில்லை என்று.
அவர்கள் சொன்னார்கள், மை டீட்ஸ் ஆர் மை வேர்ட்ஸ் என்றார்கள். என்னுடைய செயல்களே என்னுடைய பிரசங்கம், என் வாழ்க்கை என்றார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாழ வேண்டும், வாழ்க்கையிலே அதை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதை உபதேசிக்கும் போது ஜனங்களுக்கு அது ஒவ்வாமை ஆகாதபடி இருக்கும். அது அற்புதமாக அவர்களுக்கு நினைவிலே தங்கும். எஸ்ரா, அவன் பாருங்கள், அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். தன் இருதயத்தை துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய இருதயத்தை நாம் செவைப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் தன் ஆவியை அடக்காதிருந்தால் அவன் மதிலிடிந்த பாலான பட்டணத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆவியை அடக்குதல், இருதயத்தை பக்குவப்படுத்த எல்லாம் ஒரே விதமான காரியங்கள் தான். யோவான் 5:39 வேதம் விதமாய் சொல்லியிருக்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓய்வு நாளில் 38 வருட வியாதியஸ்தனை கர்த்தர் சுகமாக்கினபடினால யூதர்கள் கொலை செய்ய தேடின பொழுது இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும் அவைகளே, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. என்னுடைய வசனம் ஜீவ வசனம், அந்த வசனத்திலே ஜீவன் உண்டு. 1 பேதுரு 1:25 விதமாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 1 பேதுரு 2:1 முதல் 3 வசனங்களிலே, இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நாம் திருவசனம் நமக்கு ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் மேல் நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும், அவைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எஸ்ராவை போல நம்முடைய இருதயத்தை வசனத்துக்கு ஏற்றபடி பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை ஜனங்கள் அவன் வாயிலே தேடுவார்களே. நாம் வேதக்காரங்க என்று அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வசனத்தை கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோமானால் அது அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக எஸ்ரா 7:11 அந்த அர்த்தசஸ்தா எஸ்ராவை எம்பவர் பண்ணுகிறார், அதிகாரமுடையவராக நிலைநிறுத்துகிறார். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான் என்றபடி கர்த்தர் ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் ஆண்டுகள் என்று அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு சாத்தானுக்கு கூட துதிப்பதற்கும் ஆராதனை செய்வதற்கும் கொடுத்த அதிகாரத்தை அவர் திரும்ப பறிக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தின் அதிபதியாகி அவனிடத்திலே பலவித தாளம்பைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அவைகள் இன்னும் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. எம்பவர் பண்ணின பிறகு கர்த்தர் அதில் தலையிட மாட்டார். சிம்சோனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார், ஆனால் அவன் தாறுமாறாய் போய்கொண்டே இருந்தான். அவர் அதிலே தலையிடவில்லை. ஆனால் ஒரு நாள் வந்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எம்பவர்மெண்ட், அந்த அதிகாரம் போய்விடவில்லை. அவன் கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையிலும் கைவிலங்கிடப்பட்ட நிலையிலும் அவன் 2 தூண்களை இழுத்த பொழுது அந்த மண்டபமே எல்லாம் விழுந்து ஏகப்பட்டது மரித்து போனார். அதுபோல தேவனாகி கர்த்தர் கொடுத்ததை அதிகாரத்தை திரும்ப எடுத்துக் கொள்வது, ஆனால் அவைகளுக்கு நியாயத்திற்கு உண்டு. இங்கு எஸ்ராவை அந்த ராஜா அர்த்தசஸ்தா அதிகாரமுடையவனாக நியமிக்கிறார். அதற்கு ஒரு ஆர்டர், ஒரு கடிதம் போல ஒரு கட்டளையை அவர் கொடுத்து அனுப்புகிறார். அந்த ஆணை கடிதம் கொடுக்கப்படுகிறது. அதனுடைய விவரத்தை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது அவனை குறித்து அர்த்தசஸ்தா எழுதின காரியம், உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்து எழுதுகிறார். அடுத்து வருகிற வசனங்களிலே
எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலே 13, 16, 17, 19, 20 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிறிய சுருக்கமாக. உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று உத்தரவாகிறது. வெள்ளி பொன் காணிக்கையிலே கொண்டு போகவும் பலி செலுத்த தேவையானவற்றை வாங்கி ஆலய வழிபடத்தில் செலுத்தவும் உனக்கு உத்தரவாகிறது. மீதமானவற்றை மீதமானால் அவைகளையும் உங்கள் தேவ சித்தத்தின்படி செய்து கொள்ளுங்கள். பனிமுட்டுகளை தேவாலயத்தில் ஒப்படைத்து விடுங்கள். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையானவற்றை நீ ராஜாவின் கஜானாவில் வாங்கிக்கொள். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் நான் இடுகிற கட்டளையாவது, தாமதமின்றியும் ஜாக்கிரதையாயும் எஸ்ரா கேட்பவற்றை கொடுத்து நான் கோபப்படாதிருக்க பாருங்கள். மட்டுமல்ல, ஆசாரியர், லேவியர், பாடகர், வாசல் காவலாளர், தேவாலய பணிவிடைக்காரர் எவர் மேலும் எவ்விதமான வரியும் தீர்வும் ஆயமும் சுமத்தலாகாது. அது மட்டுமல்ல, எஸ்ராவை போல் பிரமாணங்களை போதிப்பவரை எஸ்ரா ஏற்படுத்த வேண்டும். அதை அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். மட்டுமல்ல, உன் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியும் என்னுடைய நியாய பிரமாணத்தின்படியும் செய்யாதவன் மரணத்துக்காகவோ தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகவோ அபராதத்துக்காகவோ காவலுக்காகவோ தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருந்தது. இவ்விதமான ஒரு கடிதம் எல்லா தேசாதிபதிகளுக்கும் எஸ்ராவின் வாயிலாக மற்றவர்கள் வாயிலாக கொடுத்து அனுப்பப்பட்டது. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் மந்திரிகள் மகாபிரபுக்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ண எங்கள் பிதாக்கள் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எஸ்ரா கர்த்தரை பணிந்து கொள்கிறான். தேவனாய் கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி நான் சேர்த்து கொண்டேன் என்று எஸ்ரா இங்கு சொல்வதை பார்க்கிறோம். நான் துதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், உத்தமமான மனிதனாக இருந்தான், வேதத்திலே தேறினவனாக இருந்தான். அவன் குழுக்களை ஏற்படுத்தி அதற்கு தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தினான். இன்றைக்கு நானே ராஜா நானே மந்திரி என்கிற கால காரியங்களை பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் குழுவை ஏற்படுத்தி அவர்களை கொண்டு காரியங்களை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து தனிநபராக அவர் செயல்படவில்லை. அவர் சொன்னார், என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் என்று என்னால் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதுதான் கர்த்தருடைய காரியம். என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் என்று நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்பதுதான் கர்த்தருடைய காரியம். ஒரு டீம் ஒர்க்கை கர்த்தர் டெவலப் பண்ணினார். ஒரு 12 சீடர்களை உருவாக்கினார். அவர்கள் உலகத்தை கலக்குகிறது என்று பேர் வாங்கினார்கள். இன்றைக்கு நாம் இருக்கிற இடங்களிலே ஊழியத்தை செய்வதற்கு தனிநபராகவே ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஒருவன் விழுந்து இன்னொருவன் தூக்கி விடுவான். 2 பேராக இருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டது. அதுதான் டீம் ஒர்க். ஜெபிக்கும் போது கூட 2-3 பேர் நாமத்திலே கூடியிருக்கலாம், அங்கே நடுவில் இருப்பேன்றார். ஆகையினால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இங்கு எஸ்ரா அவன் தான் மட்டும் தன்னை ப்ராமினன்ட் லீடராக வைக்காதபடிக்கு சில தலைவர்களை அவன் சேர்த்து கொண்டான். எஸ்ரா 8ஆம் அதிகாரத்திலே விதமாக பார்க்கிறோம். எருசலேம் வந்தவர்கள் யார் யார் என்ற ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1500 பேர் வந்ததாக முதல் 14 வசனங்களிலும், பின் 15 முதல் 20 வசனங்கள்ல 250 பேர் ஆலய பணிவிடைக்காக நியமிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய ஒரு அளவு தான் வருகிறார்கள். நெகேமியாவோடு வந்தவங்களை குறித்து அந்த புத்தகத்தில் வாசிப்போம். எஸ்ரா ஜனங்களை உபவாசம் இருக்க இப்பொழுது அழைக்கிறான். அவன் அங்கிருந்து கிளம்பும் முன்பாக அகாவா நதி எண்டை உபவாசம் இருக்க தீர்மானிக்கிறான். பாபிலோனிலே இருக்கிற ஒரு நதி. அந்த நதியிலே அந்த நதிக்கரையிலே அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்களிலே கர்த்தருக்கு உகந்த உபவாசம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உப என்றால் நெருக்கமான என்ற அர்த்தம். வாசம் என்றால் வசித்தல், இருத்தல் என்ற அர்த்தம். உபவாசித்தல் என்றால் நெருக்கமாக இருத்தல், நெருக்கமாக வசித்தல், நெருக்கமாக வாசம் செய்தல் என்பதுதான் உபவாசம். அநேகர் பட்டினியாய் இருப்பதையும் தண்ணீர் குடியாமல் இருப்பதையும் தங்களை மெச்சிக் கொள்கிறார்கள். இங்கு பட்டினியாய் இருப்பதையோ தண்ணீர் குடியாமல் இருப்பதையோ உபவாசம் என்று கருதாதபடிக்கு கர்த்தரோடு நெருங்கி இருப்பது உபவாசம். அந்த வேளையில நாம் உணவருந்தாமல் இருக்கிற ஒரு நேரம் வரலாம். மோசே 40 நாட்கள் அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்றால் அவன் தேவனோடு நெருங்கி வாசம் பண்ணி கொண்டிருந்தபடினாலே அவனுக்கு பசி அறியவில்லை, தாகம் அறியவில்லை. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? 40 நாள் சென்ற பின்பு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இப்போ 40 நாட்கள் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை அவர்
ருசித்து புசித்துக் கொண்டிருந்தார். ஆகினால்தான் சாத்தான் கல்லுகளை அப்பமாக்கும்படி சொன்ன பொழுது சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆகினால் உபவாசித்தல் என்பது பட்டினியாய் இருப்பதையோ தண்ணீர் குடியாமல் இருப்பதையோ சரீரத்தை வருத்துவதையோ குறிக்காதபடிக்கு தேவனோடு நெருக்கமாக இருக்கிற ஐக்கியத்தை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபவாசித்தல் என்று சொன்னால் சிலர் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இருப்பார்கள், மருந்து மாத்திரை எடுக்கிறவர்கள் இருப்பார்கள், அல்சர் காம்ப்ளிகேஷன் உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் உபவாசிக்க சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள நம்ம அவளை தள்ளிவிடுவோம். வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் அநேகர் இருப்பார்கள். இவர்களை பட்டினியா இருக்க வற்புறுத்துவது மிகப்பெரிய காரியம் அல்ல, தேவனுக்கு அது உகந்ததல்ல. எது உகந்த உபவாசம் என்று வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வசனங்கள். இதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். அந்த அகவா நதி என்றே அவர்கள் உபவாசித்தார்கள். அங்கு என்ன கேட்கிறார்? ஒரு முக்கியமான காரியத்தை எஸ்ரா சொல்கிறார். நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். பயணப்பட்டு போகும்போது எதிரிகள் வருவார்கள். அங்கு பதிவிருக்கிறவர்கள் திடீரென்று தாக்குதல் நடத்தக்கூடும். வெள்ளி, பொன், பலவிதமான சகோதரங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். கொள்ளையர்கள் வரக்கூடும், எதிராளிகள் வரக்கூடும். பலவித தேசங்களை கடந்து செல்லும் பொழுது அங்கு தடைகள் வரும். ஆனால் அதற்காக சேவகரையும் குதிரை வீரரையும் கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. காரணம், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசித்தேன் என்று எஸ்ரா சொல்கிறார். சங்கீதம் 147:10 நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் குதிரையின் பலத்தில் பிரியமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். இன்றைக்கு நம்மை காக்கிறவர் கர்த்தர். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இங்கு எஸ்ரா சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க அவன் வெட்கப்பட்டவனாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு குதிரை வீரராக, நீரே எனக்கு எல்லாம் பாதுகாக்கிறவராக, ரட்சகராக நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அப்படி அவர்கள் உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே தேடினோம். அதை கர்த்தர் நீ விண்ணப்பத்தை கேட்டிருந்தார் என்று சொல்கிறார். இதிலே ஆசாரியர்கள் 10 பேரை அவன் தெரிந்து கொண்டு இந்த பனிமுட்டுக்களை கொடுத்து, நீங்கள் பரிசுத்தமானவர்கள், இந்த பனிமுட்டுக்கள் பரிசுத்தமானவர்கள், இது தேவாலயத்தில் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை என்று சொல்லி அவரிடத்திலே பொறுப்புகளை கொடுக்கிறான். ஆலயத்தில் ஒப்புவிக்க மட்டும் நீங்கள் இவைகளை காத்துக் கொள்ளுங்கள் என்கிறான். அவர்கள் எடையிட்டு நிறுத்து அதை வாங்கி கொண்டார்கள். ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு என்பார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எல்லாவற்றை குறித்து கணக்கு வைத்திருக்க வேண்டும். எதையும் எழுதி வைக்க வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். வாய்ப்பேச்சிலே நாம் விழுந்து விடக்கூடாது. எல்லாவற்றையும் குறித்து வைக்க வேண்டும், எழுதி வைக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? என் கண்ணீரெல்லாம் உடைய கணக்கிலல்லவோ இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. தலையிருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். கணக்கு வைக்கும் கர்த்தர். நாம் செய்கிற நன்மையை குறித்தும் தீமையை குறித்தும் நியாயத்திற்பனாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எந்த காரியமானாலும் அது எழுத்து வடிவத்திலே அவைகள் பதிவு செய்யப்பட வேண்டும். இவர்கள் பொன், வெள்ளி இவைகளை வாங்கினாலும் எடை போட்டு நிறுத்து, யார் எவ்வளவு பேர் எவ்வளவு எடைக்கு வாங்கினார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது. எவ்வளவு நியாயமான நேர்த்தியான காரியம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து 12 கோடி நிறைய எடுக்கிற அந்த காரியத்துக்கு முன்னாடி சொன்னார், ஒன்றும் சேதமாகாதபடிக்கு அவைகளை சேமித்து வைங்கள் என்று சொன்னார். மீதமான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார். 12 என்று எண்ணிக்கை சொல்லப்படுகிறது. 100 பேராக 50 பேராக அவர் உட்கார செய்தார். அதன் பின்புதான் அவைகள் அற்புதங்கள் நடைபெறுகின்றன. முதலில் வரிசைப்படுத்துதல், ஒழுங்குபடுத்தல், கணக்கிடுதல், இவைகளுக்கு பின்புதான் காரியம் வாய்க்கும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கர்த்தர் கணக்கு கேட்கிற காரியத்தை அங்கு விளக்குகிறார். அதே போல 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், எல்லாம் எண்ணிக்கை. அதனாலதான் எண்ணாகமும் என்று ஒரு புஸ்தகமே வைக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த காரியமும் எழுதப்பட வேண்டும், குறிக்கப்பட வேண்டும். அவைகள் குழப்பத்திற்கு வழி நடத்தக்கூடாது. அதை இங்கு நாம் பார்க்கிறோம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அகாவா நதியை விட்டு அவர்கள் புறப்பட்டு கிளம்புகிறார்கள். கர்த்தருடைய கரம் அவர் உண்மையில் இருந்தது. எல்லா சத்துருக்களுக்கும் பதிவிருந்தவர்களுக்கும் அவரை கர்த்தர் கைக்கு விலக்கி தப்புவித்தார். இன்றைக்கு நமக்கு எதிராக வருகிற ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், விக்கினம், சாத்தானுடைய போராட்டம் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ரட்சகராய் இருக்கிறார். எருசலேமுக்கு வந்து சேர்கிறார்கள். 3 நாள் ஓய்வு எடுக்கிறார்கள். பின்பு எடை போட்டு எழுதப்பட்டவைகளை ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். சர்வாங்க தகன பலியிடுகிறார்கள். ராஜாவின் சன்னது என்பது அந்த ஆணை கடிதம், அதை தேசாதிபதிகள் அதிகாரிகளுக்கு ஒப்புவிக்கிறார்கள். அதை வாசித்தவர்கள்
எஸ்ரா அந்த குழுவினருக்கு ஆதரவாய் நிற்கிறார்கள். அதிகாரம் 9 பார்க்கிறோம். இஸ்ரவேல் பிரபுக்கள் எஸ்ராவிடம் விதமான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார்கள். என்னவென்றால், இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு வந்து 90 வருடங்கள் ஆயிற்று. 80 வருடத்துக்கு மேல் 90 வருடங்கள் ஆயிற்று. இப்பொழுது அவர்கள் அங்கிருந்த கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் ஆகிய ஜனங்களை அவர்கள் திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த விட்டு தேசத்தின் ஜனங்களோட கலந்து போயிற்று என்று மிகப்பெரிய ஒரு வருத்தமான காரியத்தை சொன்ன பொழுது, இதிலும் குறிப்பாக பிரபுக்களும் அதிகாரிகளும் இக்கூற்றத்தில் முந்தினவர்களாய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் அதை சொன்ன பொழுது, எஸ்ரா தன் வஸ்திரங்களை கிழித்து, சால்வைகளை கிழித்து, தலையிலும் தாடியிலும் இருக்கிற மயிரை பிடுங்கி அவன் திகைத்து போனவனாக உட்கார்ந்தான். இங்க என்ன காரியம் பார்க்கிறோம்? பரிசுத்த வித்து அது கலப்படமாக கூடாது. விதை நெல் என்பார்கள். விதை நெல்லிலே சாவியோ பொக்கோ அல்லது கருக்காயோ நிறந்தால் அந்த விளைச்சல் நன்றாயிரார். அதே போல கர்த்தருடைய ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர். பரிசுத்தம் என்றால் பிரித்தெடுக்கப்படுதல் என்ற அர்த்தம். உலகத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் ஆசையிலிருந்தும் பிரித்தெடுக்கப்படுவதே பரிசுத்தம். நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்திற்கே அழைக்கப்பட்டீர்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கல் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகினால் மனம் திரும்புதல் என்பது அன்றாட அளவுலாய் இருக்க வேண்டும். சிறிய சிறிய காரியத்திலே கூட நாம் நம்முடைய மனசாட்சியின்படி, வேத வசனத்தின்படி அதன் ஆராய்ந்து, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்றபடி நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இங்கு புறையின பெண்களை திருமணம் செய்தபடியினாலே சாலமோன் சோரம் போனது போல இந்த ஜனங்களும் இந்த நிலையில இருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு வேதனை, வருத்தம், அருக்களிப்பு மூடினபடினாலே எஸ்ரா அவன் திகைத்து போய் உட்கார்ந்திருந்தான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் அதே போல எஸ்ராவோடு கூடி வந்தார்கள். ஏசாயா 66:2 சொல்கிறது, ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு நாம் சிறுமைப்பட்டவர்களா இருந்தாலும் பரவாயில்லை, ஆவியில் நொறுங்கின்றிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். எஸ்ரா அப்பொழுது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. அந்நிய ராஜாக்களிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். பெர்சிய ராஜாக்களின் சமூகத்திலே எங்களுக்கு தயை கிடைக்க செய்தீர். உமது கற்பனைகளை விட்டு விட்டோம். தேசமானது அருவருப்புகளினாலும் அசுத்தத்தாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நாங்கள் புறையின மக்களோடு திருமணம் செய்து நாங்கள் தீட்டுப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று கண்ணீரோடு விண்ணப்பம் செய்து அவன் வேண்டுதல் செய்தான். மட்டுமல்ல, அவளோடு திருமண பந்தம் செய்யாதிருக்கும்படி நீ சொன்னீரே, ஆனால் நாங்கள் மீறினோமே என்று கதறுகிறான். எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இதுவும் நாங்கள் சிறிய அளவில் தப்பி மீந்திருக்கிறோம். மிக குறைந்த அளவில் தான் நாங்கள் அந்த பரிசுத்த வித்தை காத்து கொண்டு வருகிறோம் என்று சொல்லி உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் நாங்கள் அல்ல என்று சொல்லி அவன் கண்ணீரோடு வேண்டுதல் செய்து பிரார்த்தித்தான். கர்த்தர் அந்த அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு இறங்கினார். அதிகாரம் 10 என்ன வாசிக்கிறோம்? எஸ்ரா அழுது விண்ணப்பம் பண்ண வேளையில் மகா சபை கூடி சேர்ந்து வந்தது. ஜனங்கள் மிகவும் அழுதார்கள். ஒரு தலைவன் கண்ணீரால் நிரம்பின மனுஷனாய் இருந்தால்தான் பரிசுத்தம் வளரும். புலம்பலின் புத்தகம் என்ன வாசிக்கிறோம்? நதி எவ்வளவு கண்ணீர் விடு, உன் இடுப்பெலும்பு நொறுங்க பெருமூச்சு விடு, என் ஜனங்களுக்காக நீ அழு என்று சொல்லி புலம்பலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். இங்கு எஸ்ரா அழுதான். இன்றைக்கு தலைவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஆவிக்குரிய தலைவர்கள், ஸ்தாபன தலைவர்கள், திருச்சபை தலைவர்கள், சமுதாய பணி செய்கிற கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் தலைவர்கள், கல்வி மற்றும் மருத்துவ பணியிலே ஈடுபட்டிருக்கிற உயர்ந்த தலைவர்கள், அவர்கள் முதலாவது கண்ணீர் வடிக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் அழுது புலம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கோரும் பொழுது ஜனங்களும் அந்த அழுகையுடனே சேர்ந்து அழுது மனம் திரும்புவார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே, எருசலேமே, உன்னை எத்தனையோ முறை நான் கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உனக்கோ மனமில்லாமற் போயிற்று. உண்மையில் வரும் நிர்பந்த நிமித்தம் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கண்ணீர் வடித்தார். இன்றைக்கு நம்முடைய கண்கள் புறா கண்களைப் போல மாறட்டும்.
பிறருக்காக அழுகிற அந்த சுபாவம் நமக்கு வரட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் எல்லாருக்காகவும் வேண்டிக் கொண்டார். லாசருடைய மரணத்தை கண்டு அவர் எவ்வளவாய் துக்கப்பட்டார் என்று அறிந்து அவளுக்காக இயேசு கண்ணீர் விட்டார். ஆகையினால் எஸ்ராவின் அழுகை எல்லாரையும் அழச் செய்தது. அவர்களும் அழுதார்கள், மிகவும் அழுதார்கள். அவர்களும் உணர்வடைந்தார்கள். அப்பொழுது ஏலாமின் புத்திரில் ஒருவனாகிய எஸ்ரேலின் குமாரன் செக்கானியா அந்நிய ஸ்திரீகளை அகற்றி போட ஆலோசனை கொடுத்தான். எஸ்ரா அதை கேட்டு அவனும் ஆணையிட்டான். எல்லாரும் ஜனங்களும் அந்த ஆணைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் வந்தார்கள். மறு ஜாதி பெண்களை விவாகம் செய்தது பாவம் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். மறுஜாதி ஸ்திரீகளை விட்டு விலகுங்கள் என்று எஸ்ரா கட்டளையிட்ட பொழுது ஆசாரிய புத்திரர்கள் பலர் அந்த காரியத்தை செய்யும்படியாக முன் வந்தார்கள். இதைத்தான் அதிகாரம் 10 வாசிக்கிறோம். என்ன நடக்கிறது? சுத்திகரிப்பு நடக்கிறது. களைகள் எடுக்கப்படுகிற காரியங்கள், முச்செடிகளை அகற்றுகிற காரியங்கள், வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டு இங்கு பரிசுத்த ஜாதியோடு கலந்திருந்த மக்களை அகற்றுகிற காரியங்கள் நடைபெறுகிறது. இன்றைக்கு இதை செய்ய முடியுமா? ஒரு விசுவாசி அவிசுவாசி திருமணம் செய்து இப்பொழுது நான் அந்த ஸ்திரீ விலைக்கு போடுகிறேன் என்று சொல்லலாமா என்றால் அது கூடாது. மார்க்கு 10 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலே பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவருடைய மனக்கடினத்தை அறிந்து வருத்தமடைகிறார். அவர் மோசேயுடைய காரியம் என்ன என்று அவர்களை பார்த்து கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் மோசேயுடைய காரியங்களை குறித்து சொல்கிறார்கள். மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டதற்கு கல்லுதர் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்து நிமித்தம் இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். என்ன இருதய கடினம்? அந்த பெண் எனக்கு வேண்டாம் என்று இருதயத்திலே ஒரு வளையமிட்டாயிற்று. அது இருதயத்தில் எழுதியாயிற்று. இருதயம் கடினமாய் போனது. அந்த பெண் இனி அந்த மனிதனோடு வாழ்வது என்பது இயலாத காரியம். அவள் வாழ்நாளெல்லாம் கண்ணீரோடு வாழ்வதற்கு அவள் பிரிந்து போகட்டும் என்ற அந்த சூழ்நிலையில் தான் மோசே சொல்கிறார், உங்கள் இருதயம் கடினப்பட்டு விட்டது. இந்த பெண் வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். நான் கூடாது என்றால் நீங்கள் உங்கள் இருதய கடினத்தை விட்டு விலகவா போகிறீர்கள்? அந்த பெண்ணை அனுப்பிவிடுங்கள். நீங்கள் இல்லாமல் அவள் ஒருவேளை நிம்மதியாய் கூட இருக்கலாம் என்று சொல்லி அந்த கட்டளையை கொடுத்தான் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஆனால் பின்பு அவர் சொல்கிறார், ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் வேறு. அதை இன்றைக்கு டைவர்ஸுக்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கொரிந்தியர் சபைக்கு எழுதுகிறார், அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும், ஆனால் அவளை தள்ளிவிடக் கூடாது என்று சொல்லப்பட்டு. இதைத்தான் மல்கியா 2 அதிகாரம் 16 வசனத்துல தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு மனமுறிவு என்பதும் விவாகரத்து என்பதும் மிக சாதாரணமாக போயிற்று. விவாகம் என்பது ஒரு உடன்படிக்கை. எப்படி திருமுழுக்கு ஒரு உடன்படிக்கையா இருக்கிறதோ அதே போல முப்புரி நூல் சீக்கிரமா யாராவது இந்த வேதம் சொல்லிடு. கணவன், மனைவி, கர்த்தர், இந்த 3 நூலும் இணைந்தால் அது ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாய் காணப்படும். வாழ்க்கை 3 இணைந்தால் அது சிறப்பா இருக்கும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆகினால் இந்த விவாகரத்து, டைவர்ஸ் என்ற வார்த்தைகள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறக்கூடாது. வேதம் விதமாக சொல்லுகிறது, அவிசுவாசியான புருஷன் விசுவாசம் உள்ள மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அவிசுவாசம் உள்ள மனைவி விசுவாசம் உள்ள புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் அது பாவமாய் இருக்குமே என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அதனால் காத்திருக்க வேண்டும், பொறுமையா இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். காலம் மாறும், கர்த்தர் சகலத்தையும் மாற்றுவார். ராஜாக்களுடைய இதயத்தை திருப்புகிற தேவன்.
ரட்சிக்கப்படாத கணவனையும் ரட்சிக்கப்படாத மனைவியை திருப்ப முடியும். ராகாப் என்ற வேசி இன்றைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறார் என்றதற்கு காரணம் அவர்களுடைய விசுவாசம். அப்போஸ்தலர் 16:30 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். காலங்கள் மாற வேண்டியிருக்கிறது, சமயங்கள் மாற வேண்டியிருக்கிறது. என் வேலை இன்னும் வரவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். வேலை வந்தது என்று அவர் கற்சாடியிலே தண்ணீரை நிரப்ப சொல்லி அதை பந்தியிட கட்டளையிட்ட பொழுது அது மிகவும் சுவையாய் இருந்தது. ஏற்ற வேலை வரும்போது தண்ணீர் திராட்சை ரசமாய் வரும். ஏற்ற வேலை வரும்போது ரட்சிக்கப்படுவார் ரட்சிக்கப்படுவார். கர்த்தருடைய குடம் ரட்சிக்கப்படாதபடி குறுகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாக்கவில்லை. ஆகினால் எஸ்ரா பரிசுத்தமாக்குவதற்காக செய்த காரியம், அந்த பரிசுத்தத்தை காக்க வேண்டிய காரியம், அது தனிப்பட்ட ஒரு வித்தியாசமானது. அதை இந்த நாளிலே நாம் அது கொண்டு விவகாரத்தை நாம் முன்னிறுத்தக்கூடாது. தள்ளிவிடுதலை கர்த்தர் வெறுக்கும் பொழுது நாமும் தள்ளிவிடுதலை வெறுத்து, யோபு உடைய மனைவி என்ன சொன்னால், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆனால் யோபு சொல்கிறார், கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று சொல். பைத்தியக்காரி என்று கூட சொல்லவில்லை, பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசலாமா என்று கேட்கிறார். பின்பு அதே மனைவிடத்தில் அவர் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த பெண் குழந்தைகளை போல அழகான ஸ்திரீகள் பார்க்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த நாளிலே நாம் இஸ்ராவின் புஸ்தகத்தை வாசித்து நிறைவு செய்திருக்கிறோம். சீர்படுத்துகிற தேவன், சீரமைக்கிற தேவன், நிலைநிறுத்துகிற தேவன் இங்கு பாழாக்கப்பட்ட எருசலேமை திரும்ப அவர் கட்டுகிறார். அங்கு எருசலேம் ஆலயம் கட்டப்படுகிறது. இங்கு இப்பொழுது எஸ்ரா வந்து நியமங்களை போதித்து ஜனங்களை கட்டுகிறான். கட்டடங்களை கட்டுவது முக்கியமல்ல, ஜனங்களை கட்டெழுப்ப வேண்டும். அது வேத வசனத்தினால் மட்டுமே முடியும் என்பதற்கு எஸ்ரா ஒரு சாட்சி. வேத பாடம் முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.